Kesidi, Kamalevanne. ஒன்பது கிரகங்களோட ஒருங்கிணைப்பு நடக்கும்போது பேரழிவை ஏற்படுத்த ஈத்தர பயன்படுத்தணும்னு நாளைக்கு தீர்மானிச்சான். ஆனா அவங்கிட்ட இருந்த ஈத்தர ஆஸ்கார்டியர்கள் கைப்பற்றினாங்க. அது இல்லாததுனால இருள் அரக்கர்கள் வீழ்ந்தாங்க. ஆஸ்கார்டியர்களுடைய வெற்றி நெருங்குற நேரத்துல நாளைக்கு தன்னோட வீரர்களை பலி கொடுத்து ஆஸ்கார்ட் வீரர்கள் கிட்ட இருந்து தன்னோட உயிரை மட்டும் காப்பாத்திக்கிட்டான். Adhahi Nashithanya Sariyontayanna. நாளைக்கு தலைமறைவானா அந்த ஈத்தரும் இல்லாம போயிடுச்சு அப்படின்னு நாங்க நம்பிக்கிட்டு இருந்தோம். மகாராஜா, அந்த ஈத்தர் அதை அழிச்சிடலாமா? அழிக்க முடிஞ்ச சந்தோஷம்தான். ஆனா அந்த அளவுக்கு சக்தி நம்ம கிட்ட இல்ல. இத ஆழமா புதைச்சிருங்க, எப்பவும் யார் கைக்கும் கிடைக்காத மாதிரி. லோகி, எப்படி இருக்கீங்கம்மா? நான் உங்களை பெருமைப்படுத்திட்டேன்ல? தயவு செஞ்சு உன் வாழ்க்கையை இன்னும் சீரழிச்சுக்காத. சீரழிக்கிறதுனா என்ன? போதும், நான் கைதியோட தனியா பேச விரும்புறேன். இங்க எதுக்காக இந்த கூத்து நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியல. நீ செஞ்சது எவ்வளவு பெரிய குற்றம்னு நீ உணரலையா? நீ எங்க போனாலும் அந்த இடத்துல போர், அழிவு, மரணம். நான் மிட்கார்டுக்கு போய் அங்க இருக்கிற மனுஷங்களை ஒரு கடவுள் மாதிரி ஆள நினைச்சேன். உங்களை மாதிரி. நாம ஒண்ணு கடவுள் இல்ல, பிறக்கிறோம், வாழுறோம், இறக்குறோம், மனிதர்கள் மாதிரியே. மனுஷங்க கணக்குப்படி 5000 வருஷம் வாழுவோமா? இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த சிம்மாசனத்து மேல உனக்கு இருக்கிற வெறி. அது என்னோட பிறப்புரிமை. உன்னோட பிறப்புரிமை மரணம் மட்டும்தான். அதுவும் குழந்தையிலேயே. பாறையில நீயும் உறைஞ்சு போயிருக்க வேண்டியவன். நான் உன்னை இங்க கூட்டிக்கிட்டு வரலனா இன்னைக்கு நீ என்ன வெறுக்க உயிரோட இருந்திருக்க மாட்ட. நான் சாக பிறந்தவன். தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்ன கொன்னுடுங்க. நாம 2 பேரும் இப்படி பேசிக்கிறோமேங்கிறதுக்காக என்ன கொல்ல சொல்லல. எனக்கு பேசவே பிடிக்கல. ஃப்ரீகாவால தான் இன்னைக்கு நீ உயிரோட இருக்க. ஆனா காலத்துக்கு நீ அவளை பார்க்க முடியாது. இனி நீ உன் வாழ்நாள் முழுக்க பாதாள அறையில தான் இருக்கணும். அப்ப தாரம் என்ன பண்ண போறீங்க? நீங்க அந்த மூடனை மன்னனாக்குவீங்க, நான் சிறையில இருந்து தவிக்கணும். ஏன்? உன்னால ஏற்பட்ட சேதங்களை தார் சரி பண்ணுவான். அதோட 9 கிரகங்களையும் கட்டுப்படுத்துவான். அதுக்கப்புறம் அவன் அரசனாவான்.